இந்த பிளாங்கெட்டை இப்போ போட்டுட்டு தான் அப்படி போகிறேன். இதை வந்து அவங்க வந்து இவங்க மறந்துட்டீங்களா, ஏதாவது ஒன்று கேட்டால் கழட்டி கொடுத்துடலாம். ஒன்றும் கேட்கலண்டா இது வந்து நம்மளுக்கு தான் எல்லாத்துக்கும் காட்டுறது. இப்போ எனக்கு தேவைப்பட இல்லை பெருசா, நம்மளுது தானா இல்லையாங்கிறது தான் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணதுக்காக வேண்டி தயவு செய்து லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. அவன் ஒத்தி நிற்கிறா தெரியுதா, ஃபர்ஸ்ட் அவ பிடிக்கிறாவான்னு பார்ப்போம். தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் தேங்க்யூன்னு சொல்லி அனுப்புனாங்கன்னா ஓகேன்னு அர்த்தம். தாண்டி போயாச்சு, ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் கிளியரு. அப்படி ஃப்ளைட்டுக்கு வெளியில் போகிற வரைக்கும் சிரிச்ச முகத்தோடு அனுப்புனாங்கன்னா சரி ஓகே. அடுத்த செக்கிங் ஒன்று நிற்குது. அடுத்த செகண்ட் செக்கிங் கிளியர். சேர்ஸே சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த பிளாங்கெட்ல வந்து எமிரேட்ஸ் அப்படிங்கிற லோகோ போட்டிக்கும். இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் கிளாஸை தாண்டி போயிட்டிக்கிறோம். பிஸ்னஸ் கிளாஸுக்கு பெரிய டிவி, இதை தாண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அந்த பக்கம். இதான் ஃபைனல். ஹாய் பாய் தேங்க்யூ. தாண்டியாச்சா, ஃப்ளைட்டை விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு நடந்து போயிட்டுக்கிறோம். அதை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க டோரோட. இப்போ நான் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, அரைவல்ஸ்க்கு கனெக்ஷன்ஸ் இருக்கிற கனெக்டிவிட்டி ஃப்ளைட்டுக்கு போகிற ஆட்கள்லாம் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்து போகணும். பேக் எடுக்கணும்ல, பேக்கேஜ். அந்த அரைவல் பேக்கேஜ்னு போட்டிருக்கிற இடத்த பார்த்து போகணும். கல்ஃப் கண்ட்ரி நேஷனல்ஸ் ஆல் பேசஞ்சர்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக். ஓகே, இதுக்குள்ளே தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். சில இடத்துல கேமரா எடுக்க விட மாட்டாங்க, அந்த இடத்துல ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து துபாய்க்கு வராங்க வந்து ஸ்ட்ரைட் அஹெட் ரைட் சைடுன்னாரு. இவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபர்ஸ்ட் டைம் டு துபாய். Where should I go now? Here? ஃபர்ஸ்ட் டைம் துபாய்க்கு போனால் அவங்களுக்கு ஒரு தனி இடம். இல்லைன்னா இந்த பாஸ்போர்ட்டை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து ஆட்கள் வந்து நம்மளை ஸ்கேன் பண்ணுவாங்க, மிஷின் வந்து ஸ்கேன் பண்ணாது. மிஷின் தான் ஸ்கேன் பண்ணும், ஆனால் ஆட்கள் பக்கத்தில் இருப்பாங்க, ஆஃபீஸர்ஸு. அதில் வந்து ஆஃபீஸர்ஸே இருக்க மாட்டாங்க. மிஷினை வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, until cross the security check. don't. இப்போ நம்ம இருக்கிறது தான் வந்து லக்கேஜ் பெல்ட். நம்ம செக்இன்ல போட்டு விட்டுருப்போம்ல, ஹாங்காங்லேருந்து போட்டு விட்டுருக்கிற லக்கேஜ்லாம் வந்து இந்த பெல்ட்டில் தான் வரும். சில லக்கேஜ் ஹேண்ட் கேரி கையிலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி பேக்லாம் வந்துட்டு ஹேண்ட் கேரி சூட் கேஸ் ஒரு கையில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த தடவை சும்மா துபாய்க்கு தானே வரோம், ஊருக்கு போனால் செம வெயிட் கொண்டு போவோம். நம்ம ராஜா வர்றான் பாருங்க, செல்ல குட்டி மாதிரி. ஏன் வீங்கி போயிருக்குது? ஒன்றும் கிடையாது, எல்லாம் துணிமணி தான், வேறு ஒன்றுமே வைக்கல. ஓகே, இப்போ கொஞ்சம் கரன்சி மாற்றி வச்சுருந்துருக்கணும், மாற்ற இல்லை. நான் ஏர்போர்ட்டில் மாற்றினா கண்டிப்பாக கூட தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நண்பர் பிக் பண்ண வந்துட்டுக்கிறாரு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா? ஆனால் என்னோட டிக்கெட்டு, எனக்கு ஆஃபீஸ்லேருந்து போட்ட டிக்கெட்னால அது என்ன நடப்புன்னு சரியாக தெரியல. சிம் கார்டு 10 GB டேட்டாவோட தந்துக்கிறாங்க. வேலிட் ஃபார் 24 hours. ஆனால் 24 ஹவர்ஸுக்கு தான் வேலிடா. அப்போ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமான உள்ளதாக தான் இருக்கும். டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரீ டூரிசம் ஈஸிம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் உள்ளதுன்னு தோணலை. இப்போதைக்கு நான் ஏர்போர்ட்டுடைய ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நாளைக்கு போயிட்டு லோக்கலில் ஒரு ப்ராப்பரான சிம் எடுத்துட வேண்டியதான் ஒரு வாரத்துக்கு. அதெல்லாம் எப்படி சிம் எடுக்கிறதெல்லாம் எவ்வளோ ஈஸி என்னங்கிறத பார்த்துடலாம். கரன்சியை மாற்றி வைக்கணும், ஆஃபீஸ்லேயே தந்துடுவானுவோம். ஆனால் நாளைக்கு ஒரு நாள் வரைக்குமா காலையில் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்ல, ஏதாவது ஒரு அவசர தேவை வந்துடக்கூடாது. அதனால் இம்மீடியட்டாக லைட்டாக ஒரு சின்ன அமௌண்ட்டு மாற்றி வச்சுக்கிட்டா நல்லது. ஃபோனு சேட்டை அடிக்கிறார. துபாயில் வந்து இது வேலை செய்யாது, வாட்ஸ்அப். ஹலோ மச்சான், வந்துட்டேன், இதில் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். சரி வா. வேற ஒரு கூட்டாளி இங்கேருந்து சவுதிக்கு போகிறாரு. அவனை அனுப்புறதுக்கு கூட்டாளிமார்கள்லாம் வராங்க. மவுண்ட் ரோடு பிலால் இருக்குதுல்ல, பிரியாணி அது ஒரு ஃபேமஸ்ஸு. பிரெட் பன் பட்டர் பிஜாமா என்னமோ ஒன்று இருக்குல்ல, அதை திங்கிறதுக்கு இப்போ ஒரு செம கூட்டம் வரும் நைட்டு. ஸோ அந்த மவுண்ட் ரோடு பிலால் ஓனர் தான் வர்றாரு, அவரை தான் மீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு மவுண்ட் ரோடு பிலால் வந்து அவர் ஊரில் இருக்கிறவர், ஸ்டேஷன் இங்கே கிடையாது. அவர் இப்போ வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, மீட் பண்ணலாம், அது துபாயில் தாண்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் மெயினாக ஏற்பாடு பண்ணி வச்சது என்னுடைய சித்தப்பு. அவர் தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. அவர் இன்னும் ஒரு
அவர் ஒரு யூடியூபர் தான், சோஷியல் காசு அந்த மாதிரி போடுவார், விளாகர் கிடையாது. அவர் தான் சொல்லி வச்சுக்கிறேன் பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இருப்பாரு. நான் பேச்சோட பேச்சில் கரன்சி மாற்றாம வந்துட்டேன் பார்த்தீங்களா. சரி ஓகே பார்ப்போம் என்னன்னு பார்த்துக்கலாம். கைஸ் வந்தாச்சு, நம்ம நண்பர்கள் வந்துட்டானோ பிக் பண்ணுறதுக்கு. சித்தப்பூ மட்டும் இன்னும் வரணும். பார்த்தோன்னே ஷாக்கா வீடியோ, என்னடா சபரிமலையில உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துக்கிறியாடா. சபரிமலையில இது வந்து ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ. கொடைக்கானல் வீடியோ ஆண்டி வேலைக்கு எல்லாம் The real great Barcelona fan versus ரியல் மேட்ரிட். அவன் வந்து இ ஸ்போர்ட்ஸ், ரியல் மேட்ரிட். நம்ம வந்து அவன்கிட்ட போயிட்டு அவனோட ரூமை பார்ப்போம். எல்லாத்துல இடத்தையும் உங்க ரூமு அப்படியா எல்லாம் தூங்கியாச்சோ? நம்மளை பார்க்கறதுக்கு நம்ம நண்பர்கள் படம் எடுத்து வந்திக்கிறானுவோம். அதெல்லாம் கட் பண்ணிடுவோம். அதெல்லாம் ஆனே பொன்மானேன்னு போட்டு கட் பண்ணிடலாம். ஹாங்காங்ல வந்து நிறைய பேர் கார் வச்சுக்க மாட்டாங்க. இதுலேயே ரொம்ப இதான ஆட்கள் தான் கார் வச்சுப்பாங்க. ஆனால் துபாயில் வந்து வரக்கத்தை எல்லாரும் கார் வச்சுக்கிறாங்க மாஸ்டா இல்லாண்டு. இங்கே வந்து மச்சான் மச்சான் இங்கே கார்லாம் என்ன விலைக்கு மச்சான்? கார்லாம் சீப்பா? இல்லை இல்லை நெஹாது லெக்ஸஸ் வச்சுக்கிறேன்னு சொன்னா. ஆ ஃபார்ச்சுனரா? ஆ வேலை பார்க்கணுமா? இவன் ஆல்ரெடி மெக்கானிக்காக நினைக்கிறான். பரவாயில்லையே பென்ஸ் கார் வச்சுக்கிறானே. சேட்டா ஹோண்டா கார் என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம ஹோண்டா காரில் ஏறிடுவோம். சேட்டா ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய, அவனோட காரில் ஏறி அவனோட ரூமுக்கு போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஆமாம் அதுக்கப்புறம் நம்மளோட ரூமுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் உங்க ரூமுக்கு வெளியில வந்து உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இவனோட கார்ல என் ரூமுக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்து உங்களோட ஒரு மனுஷன் ரூம் எப்படி இருக்குது துபாயில ரூம் எப்படி இருக்குது பார்க்க விட மாட்டேங்கிறான்ல. துபாய் கட்டு யார் குழந்தை பர்த்டே? அப்படியா மாஷா அல்லாஹ். எல்லாம் புள்ளெல்லாம் இங்கே தான் வந்திக்குதா? ஃபேமிலியோட தான் வந்திக்கிறியோ? சரி சரி ஜஸாக்குல்லா ஹைர். பரவாயில்ல, அதுக்கு நம்மளா பர்த்டே கொண்டாடி சிறப்பிக்க போகிறோம். ஒரு பீஸ் ஹாங்காங்லேயும் ஒரு சில நல்ல இடங்கள் கிடைக்கும். ஆனால் திருப்பி திருப்பி ஒரே கடையிலேயே திங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட கடைன்னு வச்சுக்குவேன். எபனேசர் அந்த மாதிரி டர்க்கிஷ் கடைலாம் இருந்தால் ஒரு கடை தான் பல பிரான்ச் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருந்து திம்போம். இப்போ இது என்னது துபாயா, அப்புறம் ராசல் கைமாவா, அங்கே போனாலும் அதே கடை தான், அதே டேஸ்ட்டு தான். அதனால நம்மளுக்கு ஒரு இங்கே ஆப்ஷன்ஸ் நிறைய அதிகம். சரியான ஒரு மேட்ரு நடந்துட்டு, அஸ்ஃபலான சொதப்பல் மேட்ரு. என்னன்னு பார்த்தா துபாயிலேருந்து தான் எனக்கு, அதாவது இப்போ துபாயில் தான் எங்கள் மெயின் ஆஃபீஸ் ஓகேவா, அங்கேருந்து தான் ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே போட்டாங்க. அதில் என்னென்னா ஹோட்டல் வந்து புக்கிங் போட்டுட்டாங்க. இப்போ நைட்டு 1 மணி ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. ஹோட்டல் புக்கிங் போட்டுட்டு அதுக்கு பே பண்ணாமல் வச்சிருந்தனால கேன்சல் பண்ணிக்கிறாள்வோ. கடைசியில் நம்ம மச்சாண்ட ரூமுக்கே வந்து தூங்குற மாதிரி ஆகிட்டு. அப்படியே உங்களோட மச்சாண்ட ஸ்டூடியோ செட்டப்பையும் காட்டுறேன். இவரும் யூடியூப் போடுறல கொர்கே மீடியா, அவர்கிட்ட ஸ்டூடியோ உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கிறானோ, ஆனால் எந்த சப்ஸ்கிரைபரே என் வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறானோ. அதான் இப்போ நான் என்ன சொல்லிட்டு வந்துக்கிறேன், நான் ரொம்ப வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 4 மாசத்துக்கு மேல ஆகிட்டு. இப்போ என்னை வந்து 0 ஆமா எங்க அம்மாவோட முகத்திலே 3 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கு 1 மாசம் முன்னாடிலேருந்தே போடல. ஸோ அதை வந்து கணக்கு பண்ணி நான் 0லேருந்து ஆரம்பிக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறேன். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருக்கேன். கொர்கை மீடியாவிற்கு ஒரு சப்ஸ்கிரைபு. ஆனா உண்மையாவே நிறைய நல்ல தகவல்கள் நம்மளுக்கு தேவையான சொல்லுவாரு. ஆரம்பத்துல மதன் கௌரியும் உன மாதிரி தாண்டா இருந்தான். அதெல்லாம் கணக்குலயே வைக்க கூடாது, போட்டுக்கிட்டே இருக்கணும். உண்மையும் உறக்க சொல்றதுல உனக்கு என்ன வந்துட்டு. எல்லாரும் வீடியோ போடுற ஆட்கள்லாம் நார்மலா மெசேஜ் பண்ணாலே வீடியோ மெசேஜ் தான் அனுப்புறானோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இவன் ஏதோ வீடியோ அனுப்புறான். தூங்குறானோ, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. துபாயில மச்சாண்ட ஸ்டூடியோ பார்ப்போம். இதுதான் அவனோட ஒட்டுன அடையாளம்லாம் இருக்குது பாருங்க. இது கிரீன் ஸ்கிரீன்ல
போட்டுட்டு கொடி பின்னாடி வந்து லண்டன்ல இருக்கணும், பாரிஸ்ல இருக்கணுமா, காயல் பண்டத்துல இருக்கணுமா. ஒரு ஒரு யூடியூபருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கதைகள் இருக்குதுங்கிறது உங்களுக்கு பார்த்தா தான் அதோடைய கஷ்டங்கள் தெரியும். என்னடா உண்மையை சொல்றதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குதுடா. வந்தவனையும் நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டு ஆமாம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து நல்லா ஓகேலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்தாங்கல்ல, ஸோ நண்பன்ட குழந்தைக்கு இன்னைக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக்கு, மந்தி, இது கப்சா கப்சா மட்டன் ஒரு பீஸ் இப்படி இருந்துச்சு அழகா சூப்பரா. சூப்பிட்டான். கார்ல வரும்போது தின்னுட்டாங்க ஃபுல்லா. அப்படி எப்படி எடுத்தா அப்படி கீழே விழுவான் தான் சொல்ல மாட்டேங்குதுன்னு என்னென்ன ஒரு இது சட்டியை கார்ல உட்காந்து அடிச்சிட்டாரு. மீதி ஒரு சட்டியை எனக்கு ரூம் பார்க்க போன இடத்துல கவுத்துட்டாரு. கடைசி மிஞ்சிக்கிறது. ஆமா, நீ வந்து உண்மையை உறக்க சொல்றது, நாட்டு நடப்பு சொல்றது, நான் நம்ம நடப்பை மட்டும் சொல்றது. ஸ்டுடியோ அதான் காட்டிட்டேன் அவன் இந்த ஸ்கிரீன் போட்டு அவன் பண்ற அடையாளங்கள். கிச்சன்ல உட்காந்து ஒரு ஸ்கிரீன் போட்டு காட்டுறாங்க. பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க. நீ ஒரு வீடியோவையும் போடும் போது எப்படி மேக் பண்றாங்கிறது காட்டணும். அந்த இதையும் சேர்த்துருவோம்.